ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் தெளிச்சாத்தநல்லூர் கிராமத்தில் மருதுபாண்டியர் குருபூஜையை முன்னிட்டு ராஜ ரவிகுல அகமுடையார் உறவின் முறை கிராம பொதுமக்கள் மருதுபாண்டியர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அத்துடன் காளையார் கோவில் நோக்கி குருபூஜைக்கும் சென்றனர். தெளிச்சாத்தநல்லூர் மாமன்னர் மருதுபாண்டியர்கள் மக்கள் நல சங்கம் சார்பாக 108 பால் குடங்களும் எடுத்து சென்றனர். மாமன்னர் மருதுபாண்டியர்கள் இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகில் உள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் வாழ்ந்து உடையத்தேவர் என்ற மொக்க பழனியப்பன் என்பவருக்கும் அவரது மனைவி ஆனந்தாயி என்ற பொன்னாத்தாள் என்பவருக்கும் மகனாக 1748 மகனாக பிறந்தவர் பெரிய மருதுபாண்டியர். 5 ஆண்டுகள் கழிந்து 1753 சிறிய மருதுபாண்டியர் பிறந்தார். பெரிய மருதுபாண்டியர் வெள்ளை நிறத்துடன் இருந்ததால் வெள்ளை மருதுபாண்டியர் என்ற பெயரும் உண்டு. பெரிய மருதுவை விட உயரத்தில் சிறியவராக இருந்ததால் இளைய மருது சின்ன மருது பாண்டியர் என்ற பெயரும் உண்டு. மொக்க பழனியப்பர் சிறந்த பக்திமானாகவும் வீரராகவும் திகழ்ந்தவர். இவர் சேதுபதி நாட்டின் தளபதியாக இருந்தார். சிறுவர்களாக பெரிய மருதும் சின்ன மருதும் எதற்கும் அடங்காதவர்களாக விளையாட்டில் விருப்பம் உள்ளவர்களாகவும் இருந்தனர். தாயார் பொன்னாத்தாள் அவர்களுக்கு வீரர்களின் வரலாற்றை சொல்லி துணிமையும் ஏற்படுத்தினார். அவர்கள் தொல்லைகள் பெருகவே அவற்றை தாங்க முடியாத தாயார் மொக்கை பழனியப்பருடன் சேதுபதி நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். அங்கும் அவர்களின் தொல்லைகள் தொடர்ந்தன. இரவு வேளையில் கோட்டை கதவுகளை மூடி அவற்றிற்கு அணைவாக 5 அல்லது 6 பேர்கள் சேர்ந்து ஒரு பீரங்கியை குறுக்காக தள்ளி வைப்பது வழக்கம். ஒரு நாள் இரவு சிறுவர்களாகிய பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் அந்த பீரங்கியை தள்ளி வைத்து கோட்டை கதவுகளையும் திறந்து வைத்து விட்டனர். யார் இதை செய்தது என்று அறியாத காவலர்கள் மறுநாள் இரவு கதவுகளை அடைத்துவிட்டு மறைந்திருந்து காத்து கிடந்தனர். நடு இரவில் மருது சகோதரர்கள் அந்த பீரங்கியை தள்ளி கதவுகளை திறந்தனர். மறைந்திருந்த காவலர்கள் அவர்களை பிடித்த பொழுது அவர்கள் தளபதி மொக்க பழனியப்பரின் மைந்தர்கள் என்று அறிந்தனர். மொக்க பழனியப்பர் வெளியூர் சென்றிருந்ததால் காவலர்கள் அரசினர் கவனத்திற்கு அந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்றனர். பயந்தனர். எனினும் சேதுபதி அரசர் சிறுவர்களின் பலத்தையும் புத்திசாலித்தனத்தையும் அஞ்சாமையும் கண்டு வியந்தனர். மொக்க பழனியப்பர் ஊருக்கு திரும்பிய பொழுது அந்த செய்தி கேட்டு என்ன செய்வது என்று திகைத்தனர். அரசர் அழைக்கவே தளபதி அவரை சந்தித்தார். சிறுவர்களின் வீரத்தை மெச்சி புகழ்ந்ததோடு அவர்களுக்கு சூரக்கோட்டையில் சிறந்த போர் பயிற்சிக்கு ஏற்பாடு செய்தார். தந்தையின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பயிற்சிக்கு பின் அவர்களை அரண்மனை காவல் பணியில் அரசர் அமர்த்தினார். மருதுபாண்டியர்கள் சிவகங்கை சீமைக்கு வந்த விதம் என்னவென்றால், ஒரு நாள் அரசர் விஜய ரகுநாத கிழவன் சேதுபதி வேட்டைக்கு சென்றுவிட்டு ஆறுமுக கோட்டையில் தங்கியிருந்தார். அப்பொழுது சிவகங்கை சீமையின் அரசரும் தனது மருமகன் முத்துவடுகநாத தேவரும் அரசி வேலு நாச்சியாரும் அங்கு வந்திருந்தனர். தமது அரசியல் அமைச்சரான தண்டவராய பிள்ளைக்கும் தளபதியுமான சுப்பிரமணிய தேவருக்கும் வயதாகி விட்டதாகவும் அவர்களுக்கு பின்பு நாட்டை திறமையுடன் ஆள தகுதி வாய்ந்த இளவல்களை சேது நாட்டிற்கு அனுப்பினால் தக்க பயிற்சி கொடுத்து நியமிக்கலாம் என்று அரசர் முத்துவடுகநாத தேவர் கோரிக்கை விடுத்தார். அதனை ஏற்று அனைத்து தகுதிகளையும் பெற்று தனது மதிப்பிற்கு பாத்திரமாக திகழ்ந்த மருதுபாண்டிய சகோதரர்களை அனுப்பலாம் என்று விஜய ரகுநாத அரசனின் தளபதி மொக்க பழனியப்பனிடம் தமது விருப்பத்தை சொன்னார். அவரும் அவர்களை சிவகங்கை அரசரிடம் ஒப்படைத்து அழைத்து செல்லுமாறு கூறினார். இளவல்களை கண்ணுற்ற முத்துவடுகநாத தேவரும் வேலு நாச்சியாரும் சிறிது ஐயத்துடன் அவர்களை சிவகங்கைக்கு அழைத்து வந்தனர். இது 1761 ஆண்டில் நடந்தது. சிவகங்கை சீமையின் மன்னர் முத்துவடுகநாத தேவர் தேர்ந்த வீரமும் பண்பும் சிறந்த பக்தியும் மக்கள் நலம் பேணும் குணமும் கொண்ட நாட்டை ஆண்டு வந்தார். அவரது ஆட்சி காலத்தில் நாட்டில் பஞ்சமின்றி பயமின்றி வளமுடன் நாட்டு மக்கள் வாழ்ந்து வந்தனர். வேலு நாச்சியாரோ சிறந்த பக்தை, போர் பயிற்சி பெற்றவர், பல மொழிகளை கற்றவர், இலக்கிய புலமை பெற்றவர், ஆங்கிலம் அறிந்தவர், மன்னருக்கு சிறந்த அரசியல் ஆலோசனைகளை வழங்கி வந்தார். வனப்பகுதிகள் நிறைந்த அரணாக நின்ற காளையார் கோயிலில் தான் கோட்டையையும் இதற்கு ஒரே ஒரு கோட்டை வாயில் தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அரசர் முத்துவடுகநாத தேவர் இந்த காளையார் கோவில் காட்டில்தான் வேட்டையாடும் பழக்கம் உள்ளவர். அதே மாதிரி ஒரு நாள் வேட்டைக்கு செல்லும் பொழுது மருது சகோதரர்களும் உடன் அழைத்து செல்லப்பட்டனர். வேங்கை ஒன்று அரசர் மீது பாய்ந்தது. சின்ன மருது குறுக்கில் பாய்ந்து வேங்கையுடன் கட்டி புரண்டார். சின்ன மருதுவின் தாக்குதலால் வேங்கை புலி புதரில் மறைந்தது. அடிபட்ட புலி சும்மா இருக்காது என்பதை உணர்ந்த பெரிய மருது சமயம் பார்த்திருந்தார். வேங்கையின் வாளை பிடித்திழுத்து தலைக்கு மேல் சுற்றி தரையில் ஓங்கி அடித்தார் பெரிய மருது.
பிறகு அதன் வாயை பிளந்து கொன்றனர். அந்த நிகழ்ச்சி நடந்த இடம்தான் புலியடி தம்பம் என்று இன்றும் அழைக்கப்பட்டு வருகிறது. இதில் நெகிழ்ந்து போன அரசர் சிறுவயல் என்ற கிராமத்தை பெரிய மருதுவிற்கும், புலியடி தம்பம் என்ற கிராமத்தை சின்ன மருதுவிற்கும் அளித்து பெருமை செய்தார். ஆண் வாரிசு இல்லாத தனது அரசுக்கு தனது தாதையார்களும் கும்பினியாரும் தொல்லை கொடுக்க கூடும் என்பதை உணர்ந்து சிவகங்கை சீமை தனது கணவர் முத்து வடுகநாதருக்கும் தனக்கும் போர்க்காலங்களில் நிர்வாகத்திலும் உறுதுணையாக நின்ற மருது சகோதரர்களிடம் ஒப்படைக்க முன்வந்தார். தளபதி சந்தன ராசாவும் அதற்கு இசைவு தந்தார். தனது ஆபத்து கால நண்பனான ஹைதர் அரளியுடன் விருப்பத்துடன் செய்வதாக வேலுநாச்சியாரும் கூறினார். அதற்கு மருது சகோதரர்கள் எப்படி தாதையார்கள் ஏற்பர் என்று வாதாடினர். தனது மறைவிற்கு பிறகு நாடும் நாட்டு மக்களும் நிம்மதியாகவும் வளமாகவும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இந்த முடிவை எடுத்துள்ளேன் என்றார். நீங்கள் அரசர்களாக வேண்டாம், அரசின் பிரதிநிதிகளாக இருந்து ஆட்சியை நடத்துங்கள் என்று கூறி சம்மதிக்க வைத்தார். உடனே அரண்மனை விழா கோலம் காண ஏற்பாடாயிற்று. மக்கள் வெள்ளமென திரண்டிருந்தனர். அந்த விழாவிலும் அன்பும் பாசமும் கொண்ட மருது சகோதரர்களை நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அரச பிரதிநிதிகளாக நாட்டை நிர்வாகம் செய்வார்கள் என்றும் அதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அறிவித்தார். மக்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். இந்த நிகழ்ச்சி நடந்தது 1787. 1793 வேலுநாச்சியாரின் மகள் வெள்ளச்சி நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். 1796 வேலுநாச்சியாரும் இறந்து விடுகிறார். அதன் பிறகு பெரிய மருது சிவகங்கை சீமையின் மன்னராகவும் சின்ன மருது அமைச்சராகவும் தளபதியாகவும் நாட்டை கொண்டு செல்கின்றனர். சந்தனராசா தளபதியாக தொடர்கிறார். மருது சகோதரர்களின் வீரத்திற்கு முன் வெள்ளையரின் போர்த்திறமை வெற்றி பெறவில்லை. வெள்ளையர்கள் தக்க தருணம் பார்த்து காத்திருந்தனர். அப்பொழுது வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலகுறிச்சியில் ஜக்கமாதேவி வழிபாட்டில் இருந்தான். இரவோடு இரவாக எட்டப்பனின் சூழ்ச்சியால் பாணர்மேனின் ஆங்கில படைகள் பீரங்கிகள் உதவியுடன் பாஞ்சாலங்குறிச்சிக்குள் புகுந்தது. இதை சற்றும் எதிர்பாராத வீரபாண்டிய கட்டபொம்மன் தம்பி ஊமத்துரை ஆகியோர் தாக்கப்பட்டு கட்டபொம்மன் அவன் குடும்பத்தினர் கைது செய்யப்பட்டனர். ஊமத்துரை தப்பித்து உடம்பெல்லாம் ரத்தம் சொட்ட சிவகங்கை சீமைக்கு வந்து சின்ன மருதுவை சந்தித்து நடந்த விவரங்களை கூறினான். பெரிய மருது மனம் துடித்தார். சின்ன மருது பொங்கி எழுந்தார். நம்மை நம்மவர்களை காட்டிக் கொடுக்கும் இழிநிலை இருப்பதால் தான் கட்டபொம்மனுக்கு தோல்வி ஏற்பட்டுள்ளது என்று பெரிய மருது வருந்தினார். ஊமுத்துரைக்கும் தம் அடைக்கலம் கொடுத்தால் வெள்ளையர்கள் தம் மீது வெறுப்பு கொடுக்க போர் தொடுக்கலாம். எனவே அவசரமாக சில மாறுபட்ட ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். சிவகங்கை போர் ஆங்கிலேயருக்கு சவாலாக இருந்தது. நவாப், தொண்டைமான், தஞ்சை மன்னன், ராமநாதபுரம் அரசர், மற்றைய பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களிடம் சரணடைந்த நிலையில் சிவகங்கை சீமை மட்டும்தான் அவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியது. எப்படியும் சிவகங்கை சீமையை வீழ்த்தி வெற்றி பெற துடித்தது. இந்த நிலையில் ஊமுத்துரை தொண்டைமானுக்கு ஒரு கடிதம் எழுதினான். அதில் ஆங்கிலேயருக்கு துணை நிற்பது மோசமான நிலையை உருவாக்கும், எனவே உனது ஆதரவை எனக்கு கொடுத்து வெள்ளையர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று ஆதரவு கேட்டிருந்தார். சின்ன மருதுவோ நடக்க போகும் போரை எதிர்த்து கொள்ள ஜாம்புத்தீவு பிரகடனம் ஒன்றை தயார் செய்து திருவரங்கம் கோவில் கதவிலும் திருச்சி மலை கோட்டையிலும் ஒட்டி ஆங்கிலேயருக்கு ஒருபோதும் துணை போக வேண்டாம், அப்படி துணை போகிறவர்கள் கங்கை கரையில் காராம் பசுவை கொன்ற பாவத்தை அடைவர் என்று அறிவித்தார். ஐரோப்பிய இலி பிறவிகளை ஒருபோதும் மன்னிக்காத மருதுபாண்டியன் என்று தன்னை அடையாளம் கொண்டிருந்தார். இந்த மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிராக இந்தியாவில் வேறு எந்த அரசோ பாளையக்காரர்களோ கண்டன அறிக்கை வெளியிடவில்லை. அந்த அளவுக்கு துணிவும் இல்லை. சிவகங்கை சீமையில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போர்க்களங்கள் அநேகம். அவற்றில் மணலூர் போர், திருப்புவனம் போர், முத்தனேந்தல் போர், காளையார் கோவில் போர், சிவகங்கை போர், மங்களம் போர், மானாமதுரை போர், திருப்பத்தூர் போர், பார்த்திபனூர் போர், காரன்மலை போர் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இப்படி நடந்த போர்களை இக்கட்டுரையில் விவாதிக்க இடம் போதாது. இந்த முறை 150 நாட்களுக்கு மேலாக போர் நடந்தன. அப்பொழுது மருதுபாண்டியரை வெற்றி கொள்ள வேண்டுமானால் சிறுவயல், முத்தூர், சோழபுரம் ஆகிய 3 வழிகளில் சென்றால் காளையார் கோவிலை நெருங்கலாம் என்று உடையத்தேவர் உளவு கூறினான். அதன்படி காளையார் கோவிலை ஆங்கில படை சுற்றி வளைத்தது. அவர்களின் பிடியில் இருந்து மருது சகோதரர்கள் காட்டு வழியே தப்பி மங்களம் சென்றடைந்தனர். புரட்சி படையினர் பாதுகாப்பு கொடுத்தனர். அப்படி தப்பி வரும் வழியில் களைப்பு தீர பழைய சோறு கொடுத்துதவிய மூதாட்டிக்கு ஒரு கிராமத்தை தானமாக ஓலையில் எழுதி கொடுத்ததும் மனதில் நிற்கிறது. அங்கேயும் ஆங்கில படையினர் திமுதிமுவென நுழைந்தனர். அங்கு நடந்த போரில் சின்ன மருது துப்பாக்கி குண்டுபட்டு கைதானார். பெரிய மருதும் கைது செய்யப்பட்டார். மருது பாண்டியர்களும் அவர்களது குடும்பங்களும் திருப்பத்தூர் கொண்டு சென்று காவலில் வைக்கப்பட்டனர். 24/10/1801 அவர்களை அனைவரும் தூக்கிலிடப்பட்டனர்.
அவர்களுக்கு 500க்கும் மேற்பட்ட மன்னர்கள் குடும்பத்தினர்கள் வீரர்கள் இரக்கமின்றி தூக்கிலிடப்பட்டனர். இது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விட கொடுமையானது. தூக்கிலிடும் முன் உங்களின் கடைசி ஆசை என்னவென்று கேட்கப்பட்டது. அதற்கு தூக்கிலிடப்பட்ட பின் தங்களது உடல்களை காளையார் கோவிலில் கோபுர வாசலுக்கு எதிராக புதைத்துவிட வேண்டும் என்றும், நாங்கள் இதுநாள் வரை ஓலை மூலமாக வாய்மொழி மூலமாக கொடுக்கப்பட்ட மானியங்கள் தொடர வேண்டும் என்றும், அப்படி அறிவித்து இருக்கும் மானியங்களையும் உடன் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். இது அவர்களது கொடைத்தன்மையையும் நன்றி மறவா தன்மையையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தியது. அவைகள் அனைத்தும் வழங்கப்படும் என்று ஆங்கிலேயர் கர்னல் அக்னியூ உறுதி அளித்தார். அதன்படி அவைகளை பின்பு நிறைவேற்றப்பட்டன. 24/10/1801 தலைகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் வீரர்களின் உடல்கள் குவித்திருந்த காரணத்தினாலும் ஆங்கிலேயர்களில் ஏற்பட்ட பயம் காரணத்தினாலும் மக்கள் இறந்தவர்களை அடையாளம் தெரிந்து அடக்கம் செய்ய துணியவில்லை. 2-3 நாட்கள் கழித்து 27/10/1801 அன்று மாமன்னர்கள் மருதுபாண்டியர்களின் உடல்களை காளையார் கோவிலுக்கு கொண்டுவரப்பட்டு அவர்களது விருப்பப்பட்ட கோபுரத்திற்கு எதிரே அடக்கம் செய்யப்பட்டுள்ளது. மாமன்னர் மருதுபாண்டியர்கள் இரட்டை மன்னர்கள் என்பதாலும் அவர்கள் தியாகிகள் என்பதாலும் அவர்களுக்கு ஆண்டுதோறும் அக்டோபர் திங்கள் 24ஆம் நாளும் 27ஆம் நாளும் தமிழ்நாடு அரசு விழாவாக திருப்பத்தூரிலும் சமுதாய விழாவாக காளையார் கோவிலிலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இயற்கை அன்னை மருதுபாண்டியர்களுக்கு வழங்கிய பெருமையாகும். தினமுல்லை செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.